வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாழில் 79வது அதிகாரமாக உள்ள நட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 787வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். நட்பு என்பதற்கு நல்ல நட்பின் சிறப்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 787வது திருக்குறளுக்கு செல்வோம். அழிவின் அவை நீக்கி ஆர்வைத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவின் அவை நீக்கி ஆர்வைத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நண்பர் ஒருவர் அழிவு தரும் தீய வழியில் செல்லும்போது அவரை திருத்தி நல்வழிப்படுத்துவதும், அவருக்கு வந்த துன்பத்தில் உடனிருந்து துன்பத்தை பங்கிட்டுக் கொள்வதுமே சிறந்த நட்பாக கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நண்பர் ஒருவர் அழிவு தரும் தீய வழியில் செல்லும்போது அவரை திருத்தி நல்வழிப்படுத்துவதும், அவருக்கு துன்பம் வந்தபோது துணையாக இருந்து அந்த துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்வதுமே சிறந்த நட்பாக கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் நல்ல நட்பினை பெற்று நாட்டில் சிறப்படைவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.